ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சருமத்தை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க உதவும் சார்கோல் சோப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் டில் த எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். டீப் கிளென்சிங், ஆயில் கண்ட்ரோல், போர் கிளென்சிங் அண்ட் பிளாக்கெட்ஸை குறைக்கும், ஆக்னே கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின்னை டீடான் பண்ணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். சார்கோல் சோப் உங்கள் ஸ்கின்னை டீப் கிளென்சிங் பண்ணி ஆயில் கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரல் க்ளோ கொடுக்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லை சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நான் 2 hours முன்னாடியே நான் கலந்து வச்சுட்டேன். ஏன்னா லை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால 2 hours முன்னாடி நம்ம கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது காஸ்டிக் சோடா 70 grams அண்ட் வாட்டர் 170 grams எடுத்துருக்கிறேன். இப்போ ஆயில் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஆயில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் 195 grams, பாம் ஆயில் 140 grams, ஆலிவ் ஆயில் 60 grams, சன்ஃப்ளவர் ஆயில் 55 grams, கீ 25 grams அண்ட் castor oil 25 grams. நம்ம இப்போ லை மிக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லை மிக்சர் எவ்வளோ மெலிசாக அப்படி இதில் போர் பண்ணுறோமோ அப்படி தான் போர் பண்ணணும். அதே மாதிரி கிளாக் வாய்ஸ் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். சைட் மிக்ஸ் பண்ணால் ரைட் சைடு மிக்ஸ் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு மிக்ஸ் பண்ணால் லெஃப்ட் சைடு. 45 minutesல சோப் ரெடி ஆகிடும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா. இதே மாதிரி இன்னும் ஒரு 15 minutes நம்ம அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ட்ரேஸ் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் அதில் சேர்த்து வச்சுருக்கிறோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சார்கோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 tablespoon. அதில் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஆயிலே சேர்த்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே நம்ம மோல்டுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். D3 எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சோப் பேட்டர் ரெடி ஆகிடும். மோல்டில் ஆல்ரெடி நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். போர் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளும் வராது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சோடா ஆஷும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா அழகாக சூப்பரான சோப் கிடைக்கும். சார்கோல் பேட்டர்ஸ் அழகாக நான் போட்டு வச்சுட்டேங்க மோல்டில். நம்ம சாம்பிள் சோப்ஸ்க்கும் போட்டாச்சு. இது நம்ம அப்படியே 24 hours விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்மோல்டு பண்ணி காட்டுறேன். One day later. சோப் எல்லாம் அன்மோல்டு பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ க்யூரிங்க்கு வைக்கணும். 4 to 6 weeks நம்ம இதை வந்து க்யூரிங்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.